ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வெங்காய பூண்டு குழம்பு வைக்கிறது தான் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளோட தவாயில் நல்லா சூடுபடுத்திட்டு அதில் நம்மளுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். முதல்ல மண் சட்டியில் வைக்கல நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அது நம்மளோட பாரம்பரியமான ஒன்று நம்ம கருதப்படுது. இப்போ நல்லா சட்டி காஞ்சிக்கிறட்டும். அதுக்கப்புறம் வெந்தயம் அப்புறம் கடுகு நம்ம போட்டுக்கலாம். நல்லா சூடாகட்டும். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் அந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை நம்மளுக்கு தேவையான அளவு. கருவேப்பிலையில் நிறையா சத்து இருக்குது. அதை யாரும் ஒதுக்காமல் நல்லா சாப்பாடோடு சாப்பிடையில நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தையும் நம்ம பூண்டையும் நம்மளால் தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த வெங்காய பூண்டு குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி வச்சு சாப்பிட்றதுல ஒன்று. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு கூடவே பெருங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ புளி தண்ணி. புளி தேவையான அளவு ஊற்றுங்க. ரொம்பவும் புளி ஊற்றிட்றாதீங்க. அப்புறம் புளி தண்ணி ஊற்றிட்டு அந்த புளியிலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வெல்லத்தை போட்டு இறக்குனீங்கன்னா கம்ம கம்மான்னு வெங்காய பூண்டு குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.